எல்லாருமே லைஃப்ல டிப்ரெஷனுக்கு போயிட்டே தான் இருப்போம். நீங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிராவல் பண்ணுவேன். டிராவல். ஆமா, டக்குன்னு கேட்டா வரலனா இதையாவதுன்னு சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் ரசிப்பாங்க. உங்க லைஃப்ல பெஸ்ட் டேன்னு ஒன்று இருக்கும், ஒர்ஸ்ட் டேன்னு ஒன்று இருக்கும்ல, என்ன டே? இந்த பசங்களோட சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மாமியாரை சமாளிக்கணும், மெயினா புருஷனை சமாளிக்கணும். இந்த உலகத்திலேயே குளிக்க முடியாத ஆறு எது? தம்பி சொல்லுவான், எடுத்துடுறா. இப்போ இவ்வளோ எப்படி கோர்த்து விடுது பாரு. தெரியல, நல்லா யோசிங்க. ஈஸி தான், பக்கம் வந்துட்டீங்க. சீரியஸா தெரியல, கிட்ட வந்துட்டீங்க. கெஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிட்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மிட்டா, எனக்கு மிட்டா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்படி சொன்னா திட்டக்கூடாது. இல்ல, எல்லாருமே லைஃப்ல டிப்ரெஷனுக்கு போயிட்டே தான் இருப்போம், கரெக்டா? நீங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? தனியா இருந்தவங்களோ எவ்வளவு நாளைக்கு தனியா இருப்பீங்க? போற வரைக்கும், டிப்ரெஷன் போற வரைக்கும். நல்லா சாப்பிடுவேன், அப்புறம் நல்லா ஷாப்பிங் பண்ணுவேன். நல்லா சாப்பிடுவேன், அப்புறம் நல்லா ஷாப்பிங் பண்ணுவேன். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. டிராவல் பண்ணுவேன். டிராவல். ஆமா, எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ். நிறைய பண்ணியிருக்கேன். ஒருவேளை இப்போ ஃபுல்லாக இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பிளேசஸ் போயிருக்கேன். இனி இன்டர்நேஷனல் ட்ரை பண்ணணுன்ற ஒரு அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிட்டீங்களா? போயிருக்கேன். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணோம், லாங்காக போய் ட்ராவல் பண்ணோம். அதில் வந்து எல்லாம் மறந்துடும், லைக் நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம். சரி, லாஸ்டா டிப்ரெஷன் வந்தப்ப எவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க? ஒரு 1 வீக். 1 வீக் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? ஐ ஐசோலேட் மை செல்ஃப் ஆஸ் மச் ஐ கேன். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு. லைக் அந்த டிப்ரெஷன் இன்னொருத்தங்களை அஃபெக்ட் ஆகாம நம்மளோட அதை சார்ட் அவுட் பண்றது பெட்டர்ல. கடந்த கொஞ்ச நாள்ல டிப்ரெஷன் ஏதாவது வந்து நீங்க போக்கியிருக்கீங்களா? போயிருக்கேன். லைக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்து, அப்புறம் பிரிஞ்சு ஒன்னாயி, அந்த மாதிரி. சரி, ஓகே. அந்த ஐசோலேஷன்ல என்ன உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு? அதாவது இதுக்கு மேல எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்டுக்கு நம்ம போனாலும் நம்ம மைண்ட் அதை அடாப்ட் பண்ணிக்காம இதுக்கு ப்ரீவியஸா நம்ம ஒரு 1 வீக் இருந்தோம்ல, நம்ம அப்படியே இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து டிப்ரெஷனுக்கு எடுத்துக்கிற டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆமா, கரெக்டா? ஆமா. அடுத்து 1 வீக் வந்து 1 டே வரதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணிட்டாலே டிப்ரெஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக். கல்யாணம் பண்றதுல இருக்க சிக்கல்கள்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் மாமியாரை சமாளிக்கணும், மெயினா புருஷனை சமாளிக்கணும். அதுதான், அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றீங்க. அப்புறம் ஏங்க அதை சமாளிக்கணும் ஒரு டாஸ்கா சொல்றீங்க? தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுவானா? இவ்வளோ தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ ஓரளவுக்கு தெரியும், சரி இதுதான் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஆனால் பட் அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகல, அப்போ டிப்ரெஷன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது வழி வேற டிபார்ட்மெண்ட், அப்படி வச்சுக்கலாமா? உங்க லைஃப்ல பெஸ்ட் டேன்னு ஒன்று இருக்கும், ஒர்ஸ்ட் டேன்னு ஒன்று இருக்கும்ல, என்னென்ன டே? Worst day என்னோட எக்ஸாம் டே. நைஸ் ஒன். பெஸ்ட் டே மை லாஸ்ட் எக்ஸாம் டே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டே ஒர்ஸ்ட் டே, லாஸ்ட் எக்ஸாம் டே பெஸ்ட் டே. ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டே ஏன் ஒர்ஸ்ட் டேன்னு சொல்றீங்க? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ அப்படி லாஸ்ட் எக்ஸாம் டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ட்ராம்ப்ளின் பார்க் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே, ஜாலியாக சில் பண்ணிட்டு. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. பெஸ்ட் டேனா வந்து 16th பர்த்டே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 16th பர்த்டேக்கு 16th பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பண்ணாங்க. என்ன சர்ப்ரைஸ் அது? என்ன சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அவளோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னை வந்து அங்கே சர்ப்ரைஸ் பண்ணாங்க என்னோட பர்த்டேன்னு. வேர்ஸ்ட் எனக்கு தெரியலையே, வேர்ஸ்ட் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் இல்லை. அப்போ நீங்கள் பிளெஸ்டுன்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்னா எந்த மொமெண்ட்டை சொல்லுவீங்க? ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்டாக நான் சொல்லுவேன், இந்த பசங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் வந்து திடீர்னு ஏதோ ஒரு பரோட்டா பிளேஸை போய் சாப்பிட்டோம். அது வந்து லேட் நைட்டாக சாப்பிட்டுச்சு, எனக்கு வயர்லாம் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் நைட் ஸ்டே ஓவர். ஓகே, அங்கே போனேன். எனக்கு வந்து திடீர்னு நான் எழுந்தேன், எனக்கு ஒரு சிக்னஸாக வந்துருச்சு. அப்படியே அவன் டிவி, அவன் PS4 ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டேன். ஓ, அதுலேயே வாந்தி எடுத்துட்டீங்க? ஆமாம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்போ? அவர் வந்து என்னடா இது வீட்டில் வந்து இப்படி நாசம் பண்ணிட்டு என்ன இருந்தது. அதுக்கப்புறம் அவன் க்ளீன் பண்ணிட்டான். நான் போய் படுத்துட்டேன் அவன் ரூமில், ஏன்னா எனக்கு முடியலன்னு. அதுதான் ஃபன்னியஸ்ட் மொமெண்ட். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த ட்ராவல் பிளான் பண்ணப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டடான ஃபன்னியஸ்ட் இருந்துச்சு. ஆமாம். ஒரு கடி ஜோக்கு கெஸ் பண்ணுங்க. ரெடியா? ரெடி. குளிக்கவே முடியாத ஆறு எது? பாலாரா. பாலாறுல கூட குளிக்கலாம், அது ஒரு ஆறு தானே, குளிக்கலாம். வேற நம்பர் 6 என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லையா? நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அது இல்லைன்னு வச்சுக்கிட்டோம். தூரம் போவேனா? தம்பி சொல்லுவான், எடுத்துடுறா.
இப்ப இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு. உன் திறமையெல்லாம் காத்து ப்ரோ. தெரியல, நல்லா யோசிங்க. ஈஸி தான், பக்கம் வந்துட்டீங்க. சீரியஸா தெரியல. தெரியல bro. தெரியலையா? தெரியல. ஓகே, தெரியலன்னா உங்களுக்கு ஒரு டேர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொன்னா திட்டக்கூடாது. இல்ல ஓகே, என்னன்னா சாம்பார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே, உங்களுக்கு ஒரு டேர். நீங்க சொல்ற பிக்கப் லைன்ல உங்க ஐடியா கமெண்ட்ல கேட்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் பிக்கப் லைன். நீங்க சிரிச்சாலே பிக்கப் லைன் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒரு பிக்கப் லைன் சொல்லிடுங்களேன். டக்குன்னு கேட்டா வரலனா எதையாவதுன்னு சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் ரசிப்பாங்க. புக்ஸ் படிக்கிற ஆளுங்களா இருந்தா என்னோட லைஃப் புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எண்டு வரை படிக்க ரெடியான்னு கேட்கலாம். பிக்கப் லைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு பிக்சர் காமிப்பேன். உங்களுக்கு 2 செகண்ட் தான் டைம். எந்த மூவின்னு கெஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. I'll try my best. ஓகே, இதான் ஃப்ரேம். 1 2 யோசிங்க, நல்லா யோசிங்க. ரீசெண்டா வந்த படம் தான். ஞாபகம் இல்லை. நான் ரீசெண்டா வந்த படம் பார்க்கவே இல்லை நானு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க 1 2 இமேஜின் சொல்லிட்டு ஒரு வீட்டை காட்டுறீங்க, ஒரு காலேஜ் பீலேஜ் காட்டுறீங்க. அப்பா மூவில வர கால தப்பு இல்ல காலேஜ் மூவி மாதிரியா தெரியும். ஒன்ஸ் மோர் க்ளூ கொடுக்கவா? ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் பாஜி நான் காலேஜ் பசங்க. இந்த பிக்சர் என்ன படம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் பிக்சர். 1 2 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துட்டேன். எப்பவும் சத்தியமா தத்துல ப்ரோ. தெரியல. பழைய படமா புது படமா அப்புறம் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. இந்த கார் தான் நிக்குது. சரி, பழைய பட் கொஞ்சம் மிட்ல இருக்க படம். கொஞ்சம் மிட்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு மிட்டா எனக்கு மிட்டா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 2000 to 2010 வந்த படம். அப்ப பார்த்த படம்லாம் சத்தியமா ஞாபகம் இல்லை. இல்லையா? ஆனா ஒரு படம் சேர்ந்த 5 இயர்ஸ்க்குள்ள சச்சின் அந்த சாங்ல வருமே அதுவா? கரெக்ட், அதுதான். ஓகே, 1 2 வாங்கம்மா. 3 நீங்க சொல்லுங்க. சுத்தமா தெரியல. தெரியல. ஏன் 3? அந்த வீடு வந்து மாடர்னா இருந்தது. அது ஏதோ வந்து அது எனக்கு தெரியல. ஆனா கரெக்ட் தான். கரெக்டா? கரெக்ட் தான். சரி, கரெக்டா சொல்லிட்டீங்கல்ல. இது ஒரு சாங். எந்த சாங்னு சொல்லுங்க. அதோட சாங் தெரியல. எந்த சாங்? நீ பார்த்த வெளிகள்ல வரும். இதுதான். 1 2 டாடா. வா. என்னங்க ஆடியன்ஸுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கும் வேலை எல்லாம் பண்ணிட்டீங்களேங்க. ஆக்சுவலி நான் ஒரு மூவி ஃப்ரீக், அதனால டக்குன்னு பார்த்தேனே சொல்லிட்டேன். நீ உங்களுக்கு தெரியல. இல்ல ப்ரோ, சடனா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். டாடா. அந்த படம் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த சீன்? அந்த அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் ரீகனெக்ட் ஆகுறாங்க, ரீயூனியன் ஆகுற அந்த சீன்ஸ். இட்ஸ் வெரி எமோஷனல். அதை த்ரூ அவுட்டா ஒரு எமோஷனல் சீன் போகும். அதுவா? பின்னிட்டீங்க. கட்டிச்சோக்குள்ள தாங்க விட்டேன். நான் வந்து மூவில கிளிப் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதான் பிக்சர். 1 2 மெய்யழகன். எதனால மெய்யழகன்? கை அது அரவிந்த் சாமி கை மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பாடு அந்த சீன் மெய்யழகன் சீன் மாதிரி இருக்கும். ஓகே. பார்த்துருக்கீங்க படத்தை. கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். இதுதான் பிக்சர். 1 2 ஹிப்ஹாப் தமிழோட வந்துட்டீங்க. எனக்கு தெரியும் வாயில தான் வருது. பட் வாயில வருதா? வருது. என்ன கிட்ட வந்துட்டீங்க. கெஸ் பண்ணிட்டீங்க கொஞ்சம். தெரியலங்க. க்ளூ ஏதாவது கொடுக்குறீங்களா? அவரோட டெபியூ ஃபிலிம் அது. ஆயினோ டெபியூ ஃபிலிம் ப்ளஸ் அவரோட லைஃப் ஸ்டோரியோடது. எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க. டைட்டில் மட்டும் கரெக்டாக சொல்லி. ஐ எம் பேட் வித் டைட்டில்ஸ். என்ன வேற என்ன சொல்ல முடியும் அதனால? ஐ திங்க் ஐம் டன். சரி, ஓகே. அந்த மூவில வர ஏதோ ஒரு டைலாக் சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஓகே. நல்ல ஐகானிக் டைலாக் இருக்கு. அதுவே அந்த டைட்டிலோட மெர்ஜ் ஆகும். மீசே முறுக்கு. ஓகே, கரெக்ட். ஓகே, ஆனால் எனக்கு டைலாக் தான் வேணும். அந்த டைலாக் சொல்லிருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச்.